கூப்பிட்டப்பா ஃபுல் ஃபன் மூடில் ஹாய், வெல்கம் டு மச்சி கப்பிள். இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஸ்டார்டிங் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். நம்ம கோயம்புத்தூர் நடந்த அந்த கிராண்ட் ஃபுட் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற அந்த ஈவெண்ட்டுக்கு தான் நான் போயிருந்தேன். அதை பற்றின வீடியோ தான் இந்த விளாகில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் இந்த இன்ஃப்ளூயன்சர் மீட்டப் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க, வெட்டிங் ஃபுட் ஃபெஸ்டிவல் போயிருந்தோன்னு சொல்லிட்டு அதோட விளாக் வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் பப்ளிக் கிட்ட இருந்ததுனால மட்டும்தான் நான் இப்போ இந்த வீடியோவையும் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா பப்ளிக் கிட்ட எப்போவுமே எல்லா விஷயமும் நல்லா இருக்குது அப்படின்னு மட்டுமே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. சில விஷயங்கள் நல்லா இல்லை அப்படின்னாலும் அதை நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு கன்வே பண்ணணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு ஸ்டார்டிங்கில் என்ன டிசப்பாயின்ட்னு பார்த்தீங்கனாலே பார்க்கிங் தாங்க. பார்க்கிங்க்கு எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் அவங்க சைட்லேருந்து பெருசாக பண்ணலையோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா டூ வீலருக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் பார்க் பண்ணுறதுக்கு. அப்போ காரில் வந்தவங்களோட நிலமையில அங்கே யோசிச்சே பார்க்க முடியல. என்னோடய ஃப்ரெண்டோட கார்லாம் ஒரு இதில் மாட்டிக்கிச்சு, ஸ்டேரில் மாட்டிக்கிச்சுன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு அவங்க வந்து பார்க்கிங்கில் வந்து நிறைய ப்ராப்ளம்லாம் ஆகிட்டு இருந்தது. எங்களால் அதை வந்து ஷூட் பண்ண முடியல. சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபுட் ஃபெஸ்டிவலுக்குள்ளே போய் அதையாவது போய் பார்க்கணுன்னு பார்த்தா ஃபுட் ஃபெஸ்டிவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாத அளவுக்கு ஏகப்பட்ட பப்ளிக் வந்துட்டாங்க உண்மையாகவே. பட் இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நிறைய பப்ளிக் வந்ததுனால இந்த ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து மிஸ்டேக் ஆகிடுச்சு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் முன்னாடியே வந்து புக் மை ஷோவில் நம்ம டிக்கெட் புக் பண்ணி இந்த ஈவெண்ட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரேயராகவே எவ்வளோ பப்ளிக் வருவாங்க அப்படிங்கிற எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆர்கனைசேஷனை அவங்க நல்லா பண்ணியிருந்தால் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்கும். ஏன்னா ஒரு ஆளுக்கு 800 பே பண்ணி வராங்க, குட்டீஸுங்களுக்கும் கூட 500 பே பண்ணி தான் வராங்க. ஆனால் அவ்வளோ கூட்டத்தில் குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தவங்க உண்மையாகவே எனக்கு ரொம்ப பாவமாக இருந்தது. ரொம்ப கூட்டமாக இருந்ததில் குட்டீஸ்லாம் வச்சுட்டு அவங்களால ஹேண்டிலே பண்ண முடியல. தென் டிஷ்ஷஸ் கூட நிஜமாக சொல்கிறேன், நாங்கள் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா வெட்டிங் ஃபுட் ஃபெஸ்டிவலில் வந்து 200+ மெனூஸ் எல்லாம் இருந்தது. உண்மையாகவே 200+ இருந்ததுங்க. நாங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஷூட் பண்ணி இந்த விளாகில் போட்டிருப்போம். டேஸ்ட் வைஸ் எல்லாமே செமையாக இருந்தது. பட் இதில் 400+ங்கிறதுனால நானே ஓவர் எக்ஸைட்மெண்ட்டோட தான் போய் இந்த சீரீஸாக. பட் 400 என் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. அது எப்படி சொல்கிறதும் தெரில. மேபி கூட்டத்தில் வந்து நமக்கு எந்த டிசிஷனும் தெரிலன்னு சொல்கிறதா, இல்லை உண்மையாகவே எந்த டிசிஷனும் இல்லைன்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியல. பட் ஹானஸ்ட் ரிவ்யூவாக சொல்கிறேன், எனக்கு இந்த ஃபுட் ஈவெண்ட் வந்து ரொம்பவுமே வந்து டிசப்பாயிண்டடாக தான் இருந்தது. ஸோ நான் போனது வந்து ஃபஸ்ட் டே போயிருந்தேன். ஸோ செகண்ட் டே போகிறவங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டே போனீங்க அப்படின்னா அன்னைக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டே போனவங்க மேபி உங்களுக்கெல்லாம் ஒரு வேளை சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் லைவாக அந்த ஃபுட் ஃபெஸ்டிவலில் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத தான் நான் வீடியோவை போட்டிருக்கேன். ஏன் உண்மையாக சொல்லணும்னா ஃபுட் ஃபெஸ்டிவலில் சண்டேலாம் கூட போட்டாங்க, சாப்பாட்டுக்காக சண்டேலாம் போட்டாங்கன்னு தான் சொல்லணும். பட் வேறு வழியில் எல்லாருமே பே பண்ணி ஃபேமிலியோடு வந்திருக்காங்க. ஃபேமிலியோடு வந்து ஒரு ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஒரு 1/2 hour அந்த டைம் வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் பப்ளிக்குள்ளே நிறைய சண்டை வந்தது. அந்த வீடியோ கிளிப்ஸ் கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆஸ் அ பப்ளிக்காக இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலில் என்னோடய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத நான் ஓப்பனாக கொடுத்துருக்கேன். ஸோ உங்களோட ரிவ்யூ என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அச்சேம் இதை எப்படி பண்ணியிருந்தால் இந்த ஆர்கனைசேஷனை நல்லா கொண்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இது பேர் என்ன? எல்லோ டாகா. அதனால எல்லோ கலர்ல பிரைட்டா இருக்குல்ல. எல்லோ டாகுங்கிறதுனால எல்லோ கலர்ல பிரைட்டா இருக்கு. இப்படியே ஒவ்வொரு டேகா வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வந்துருக்கு வந்து எல்லோ டேக் வந்துருக்கோம். இங்க ஓரளவுக்கு கூட்டம் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எடுத்தது நாங்க ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டுக்கு போயிட்டோம். அங்க பாத்தீங்கன்னா சண்டை தான் வரல தலையிலைக்கு, அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. இது ஓகே, ஓரளவுக்கு இது வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கு. ஓ பட் இங்கேயும் லைன் பெருசா தான் நிக்குது. இப்படிலாம் ஃபுட்டை வேஸ்ட் பண்றாங்க இல்ல.
இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து ஒயிட் பேட்ச் இல்லையா? ஸோ ஒயிட் பேட்ச்னு சொல்லிட்டு உள்ள ஃபுல்லா ஒயிட் டேக். ஓகேவா? நான் ஏதாவது ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சொல்லிடக்கூடாது. அதை கண்டுபிடிக்கிறது மட்டும் தான் இவரோட 24 hours வேலை, தெரியுமா? சரி, டேக் ஒயிட் கலர் டேக் கொடுத்துட்டு என்ன உள்ள ஃபுல்லா பிங்க் கலர்ல இருந்துச்சு. கேட்டானா பாரு, இறால்னு போட்டு இது இது பேர் என்ன? ஆரஞ்சு டேப். ஆனா ஃபுல்லா கிரீன் கலர்ல வச்சிருக்காங்க. இல்ல, இது ஆரஞ்சு டேப். நான் வெளியே போட்டு பார்த்தேன். ஒரு பாக்கெட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஏதாவது சாப்பிடலாமா? What a beautiful scene!